பள்ளியின் மர்மம். ஒரு சிறிய ஊரில் பழைய பாழடைந்த பள்ளி கட்டிடம் ஒன்று இருந்தது. அந்த இடம் பற்றி எல்லோருக்கும் ஒரே பேச்சு. அங்கே பூதம் இருக்கிறதாம். அந்த கதைகளைக் கேட்டு எல்லா பசங்களும் பயந்து அந்த இடத்தை தவிர்த்து வந்தார்கள். ஆனா அரவிந்த் மட்டும் தனக்கு பயமே இல்லாத மாதிரி நடந்து கொண்டான். ஒரு நாள் அவன் நண்பர்கள், அரசு பள்ளி உள்ள பூதத்தை பார்த்துவிட்டு வர்றியா என்று சவால் போட்டார்கள். அரவிந்த் உடனே சரி, நாளை இரவு அங்கே போயிட்டு வர்றேன் என்றான். அடுத்த நாள் இரவு கை டார்ச் எடுத்துக்கொண்டு பள்ளிக்குள் நுழைந்தான். உள்ளே செங்கல் சுவர்களும் உடைந்த மேசைகளும் சத்தமில்லாத கோரிடார்களும் இருந்தன. மெல்ல நடக்கத் தொடங்கிய அவனுக்கு திடீரென்று மேலே இருந்து குழந்தை சிரிப்பின் சத்தம் கேட்டது. அரவிந்த் அசந்து மேல் பார்த்தான். ஒரே ஒரு ஜன்னலில் வெள்ளை நிழல். அது மெதுவாக நடந்து கீழே வந்தது. அருகில் வந்ததும் அரவிந்த் பார்ப்பதற்கு அந்த நிழல் ஒருபோதும் மனித மாதிரி இல்லை என்று தெரிந்தது. அதன் கண்கள் இருண்டே இருந்தன. வாயிலிருந்து ஒரே குளிர்ந்த காற்று வெளியில் வந்தது. அரவிந்த் அலறி ஓட கதவு தானாக மூடிக்கொண்டது. திரும்பிப் பார்க்க அந்த நிழல் அவனை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தது. முட்டி விரலால் கதவைத் தள்ளி வெளியே ஓடியபோது அந்த சிரிப்பு இன்னும் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அன்று முதல் அரவிந்த் பழைய பள்ளிக்குள்ள போவதோ இரவில் நடப்பதோ இல்லை.